அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குமார் டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ். 9ஆம் வகுப்பில் பொதுத்தமிழ் புத்தகத்தில் இயல் 1 பகுதியில் தமிழ் விடுத்தூது அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்குது. இந்த பாடத்திலேருந்து நம்ம இன்றைக்கி லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோம். மொத்தம் 32 கேள்வி இருக்குது. இவ்வளவு நீங்கள் பார்த்தா போதும். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கன்னா டெஸ்ட் மாதிரி இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னா இந்த வீடியோவில் என்ன இருக்கோ அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் லைன் பை லைன் கொஷின் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் இந்தளவுக்கு டெப்த்தாக கூட படிச்சிருக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, ஓகே, நம்ம இன்றைய வினாக்களை பார்க்கலாமா? ஃபஸ்ட் கேள்வியை பாருங்கள். தூது எந்த வகை இலக்கியங்களில் ஒன்று? தூது என்ற டைப்பான நூல் எதுக்குள்ளே வருதுன்னு கேட்குறாங்க. தூது என்பது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. தூது என்பது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. அடுத்த வினா, தூது நூலின் மறுபெயர்கள் என்னென்ன? தூது அப்படின்னு சொல்லுவாங்க, வேற பெயர்லையும் அழைப்பாங்க. வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்றும் அழைக்கப்படும். தூது நூலுக்கு இன்னொரு பெயர் என்ன இருக்குங்க? வாயில் இலக்கியம்னு சொல்லுவாங்க, சந்து இலக்கியம்னு சொல்லுவாங்க. அடுத்த வினா, அன்னம் முதல் வண்டி ஈராக. அன்னம் முதல் வண்டி ஈராக எத்தனை பொருட்களில் ஒன்றை தூது விடுவதாக ஏற்றப்படுவது தூது இலக்கியமாகும்? தூதா எத்தனை பொருள் அனுப்புவாங்கன்னு கேட்குறாங்க. அன்னம் முதல் வண்டி ஈராக 10 பொருட்களை அனுப்புவாங்க. 10 பொருட்கள். அடுத்த வினா, தூது எந்த பாவில் இயற்றப்படும்? தூது எந்த பா வகையில் இயற்றப்படும்னு கேட்டிருக்காங்க. கலிவெண்பாவில் இயற்றப்படும். தூது கலிவெண்பாவில் இயற்றப்படும். அடுத்த வினா, தமிழ் விடுத்தூது எந்த ஊரில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக அமைந்துள்ளது? இதற்கான விடை, மதுரையில் கோவில் கொண்டிருப்பவர் சொக்கநாதர், அவர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தமிழ் மொழியை தூதா அனுப்புகிற மாதிரி தான் தமிழ் விடுத்தூதுங்கிற நூலை எழுதியிருக்காங்க. அடுத்த வினா, தமிழ் விடுத்தூது நூலில் எத்தனை கன்னிகள் உள்ளன? தமிழ் விடுத்தூது என்ற நூலில் எத்தனை கன்னிகள் உள்ளன? 268 கன்னிகள் இருக்குங்க. இங்கே ஆப்ஷன் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு, பார்த்துக்கோங்க. 268 கன்னிகள் இருக்கிறது. 268. அடுத்த வினா, தமிழ் விடுத்தூது நூலை முதலில் பதிப்பித்தவர் யார்? தமிழ் விடுத்தூது என்ற நூலை முதலில் பதிப்பித்தவர் உவே சாமிநாதர். உவே சாமிநாதர். அடுத்த வினா, தமிழ் விடுத்தூது நூல் முதலில் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு? தமிழ் விடுத்தூது நூல் முதலில் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு 1930ங்க. பதிப்பித்தவர் உவே சாமிநாதர். 1930 பதிப்பிச்சிருக்காங்க. அடுத்த வினா, தமிழ் விடுத்தூது நூலின் ஆசிரியர் யார்? தமிழ் விடுத்தூது நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான பதில், இங்கே இருக்கிற யாருமே கிடையாதுங்க. தமிழ் விடுத்தூது இந்த நூலுடைய ஆசிரியர் பெயர் அறியவில்லை. யாரு அப்படின்னு நமக்கு இது வரைக்குமே தெரியல. ஸோ அறியப்படவில்லை என்பதுதான் ஆன்சர். அடுத்த வினா, இலக்கண குறிப்பை பொருத்துக. இலக்கண குறிப்பை பொருத்துக. முக்கணி என்பது உருவகம், தெல் அமுது என்பது பண்புத்தொகை, சிந்தாமணி என்பது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், ஊறுகாய் என்பது வினைத்தொகை. அடுத்த வினா, செவிகள் உணவான. இதில் இடம்பெற்ற வேற்றுமை தொகையை அறிக. செவிகள் உணவான இதில் இடம்பெற்ற வேற்றுமை தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. 4ஆம் வேற்றுமை தொகை வந்திருக்கு. செவிகளுக்கு ஐயால் கூ என்பது 4ஆம் வேற்றுமை தொகை. செவிகளுக்கு உணவான என்று வந்திருக்கணும். இங்கே வந்திருக்கிறது 4ஆம் வேற்றுமை தொகை. அடுத்த வினா, தமிழ் மொழியில் உள்ள மூவகை பாவினங்களில் தவறானது. தமிழ் மொழியில் 3 வகையான பாவினங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாளிசை, துறை, விருத்தம், இந்த 3 வரும். சந்தம் வராது. தமிழில் இருக்கிற பாவினங்கள் மொத்தம் 3: தாளிசை, துறை, விருத்தம். அடுத்த வினா, சரியான கூற்றை கண்டறிக. கன்னி என்பது
2 கண்களைப் போல 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்குத் தான் கன்னி என்று பெயர். அதேபோல் தமிழில் 2 அடிகளைக் கொண்ட பாவகையால் ஆன நூலுக்கு கன்னி எனப்படும். இதுவும் சரி, இதுவும் சரிங்க. கூற்று 2ம் சரி என்பதுதான் விடை. அடுத்த வினா, தூது நூலில் 2 அடிகளும் ஒரே டேஸ் கொண்டிருக்கும். தூது நூலில் 2 அடிகள் இருக்கும். 2 அடிகளும் பார்த்தீங்கன்னா எதுகையை கொண்டிருக்கும். எதுகை வந்திருக்கும். தூது நூலில் வந்திருக்கிறது எதுகை தான் வந்திருக்கும். அடுத்த வினா, தூதாக செல்லும் பொருட்களில் தவறானது. தூதாக செல்லும் பொருட்களில் தவறானது. இங்கே விடைன்னு பார்த்தா அனைத்துமே சரிதாங்க. தவறு எதுவுமே கிடையாது. கிளியை தூது அனுப்புவாங்க, அன்னத்தை அனுப்புவாங்க, விரலி அனுப்புவாங்க, பணம் இதை அனுப்புவாங்க, தந்தி இதை அனுப்புவாங்க. எல்லாமே சரிதான். அடுத்த வினா, தமிழின் இனிமை, இலக்கிய வளம், பாச்சிறப்பு, சுவை, அழகு, திறம், தகுதி ஆகியன எந்த சிற்றிலக்கியத்தில் போற்றப்படுகின்றன? தமிழுடைய இனிமை, தமிழுடைய இலக்கிய வளம், பாச்சிறப்பு, சுவை, அழகு, திறம், தகுதி இது எல்லாத்தையுமே கூறக்கூடிய நூல் தமிழ் விடு தூது. தமிழ் விடு தூது. அடுத்த வினா, சரியான கூற்றை கண்டறிக. தமிழில் முக்குணங்கள் உள்ளன. தமிழில் 3 குணங்கள் உள்ளன. சத்துவம் என்பது அமைதி, மேன்மையை ஆகியவற்றை குறிக்கும் குணம். ராசசம் என்பது போர் தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம். தாமசம் என்பது சோம்பல், தாழ்மை போன்றவற்றை குறிக்கும் குணம். தமிழில் மொத்தம் 3 குணம் இருக்கு. சத்துவம், ராசசம், தாமசம். அனைத்துமே சரிதாங்க. தவறான கூற்று எதுவுமே இல்லை. அடுத்த வினா, எத்தனை குணங்கள் உள்ளன? எத்தனை குணங்கள் உள்ளன? இதுக்கான பதில் முக்குணம் இருக்குதுங்க. 3 குணம் இருக்கு. அடுத்த வினா, மனிதருக்கு உள்ள முக்குணங்களில் தவறானது. மனிதருக்கு 3 குணம் இருக்கும்னு பார்த்தோம். அது என்ன அப்படின்னா, சத்துவம் இருக்கும், ராசசம் இருக்கும், தாமசம் இருக்கும். இளைபு வராது. இத்தவறு. அடுத்த வினா, தமிழுக்கு எத்தனை குணங்கள் உள்ளன? நல்லா கவனிங்க. மனிதர்கள்னா 3 குணம் தான் இருக்கு. ஆனால் தமிழை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு 10 குணங்கள் இருக்கு. தமிழுக்கு 10 குணங்கள் இருக்கு. அடுத்த வினா, தமிழுக்கு உள்ள 10 குணங்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை சத்துவம், தாமசம், ராசசம் இதெல்லாமே மனிதருக்கு வரக்கூடிய குணங்கள். மற்ற எல்லாமே செறிவு, தெளிவு, சமநிலை, இன்பம், உய்த்தலில் பொறுமை, ஒழுகீசை, உதாரம், காந்தம், வலி, சமாதி இந்த 10மே தமிழுக்கு உரிய குணங்கள். அடுத்த வினா, மனிதரால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் எத்தனை? மனிதரால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் 5 வண்ணங்கள். 5 வண்ணங்கள். அடுத்த வினா, மனிதரால் உருவாக்கப்பட்ட வண்ணங்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. வெண்மை, செம்மை சரி, செம்மை கருமை சரி, கருமை பொன்மை சரி, பொன்மை பசுமை சரி. இங்கே பார்த்தீங்கன்னா 5 வண்ணங்கள் வரும். 5 வண்ணங்கள் இருக்குங்க. வெண்மை, செம்மை, கருமை, பொன்மை, பசுமை. அடுத்த வினா, தமிழில் உள்ள வண்ணங்கள் எத்தனை? மனிதர்கள் உருவாக்கிய வண்ணங்கள் 5. தமிழில் இருக்கிற வண்ணங்கள் 100 வண்ணங்கள் இருக்குங்க. 100 வண்ணங்கள். அடுத்த வினா, தமிழில் உள்ள கடைசி வண்ணம் எது? தமிழில் உள்ள கடைசி வண்ணம் எது? முதல் வண்ணம் குரில். குரில், அகவல், தூங்கிசை, இடை மெல்லிசை. இதான் கடைசி வண்ணம், இடை மெல்லிசை. அடுத்த வினா, நாவினால் உணரப்படும் சுவைகள் எத்தனை? நாவினால் உணரப்படும் சுவைகள் மொத்தம் 6ங்க. 6 இருக்கிறது. அடுத்த வினா, தமிழில் உள்ள சுவைகள் எத்தனை? நாவினால் உணரப்படும் சுவைகள் மொத்தம் 6. ஆனால் தமிழில் இருக்கிற சுவை என்பது 9 சுவைகள் இருக்கிறது. 9 சுவைகள். அடுத்த வினா, தமிழில் உள்ள 9 சுவைகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் வீரம், அச்சம், இழிப்பு வரும். வியப்பு, காமம், அவலம் வரும். கோபம், நகை, சமநிலை வரும். புலன், இளைபு, விருந்து வராது. இது பார்த்தீங்கன்னா சுவை கிடையாது. இது எல்லாமே வனப்பு. சரிங்களா? இதுதான் தவறு.
அடுத்த வினா, தமிழில் உள்ள அழியாத வனப்புக்கள் எத்தனை? தமிழில் உள்ள அழியாத வனப்புகள் மொத்தம் 8 இருக்குதுங்க. தமிழுக்கு 8 இருக்கு. அடுத்த வினா, தமிழில் உள்ள 8 வனப்புகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழில் இருக்கிற 8 வனப்புகளில் தவறானது, இங்கே இருக்கிற அனைத்துமே சரிதாங்க. அம்மை அழகு, தொன்மை தோல், விருந்து இயைபு, புலன் இலைபு, இந்த 8மே தமிழில் இருக்கிற வனப்புக்கள். அடுத்த வினா, தமிழில் உள்ளவற்றை பொறுத்துக. தமிழில் இருக்கிற குணங்கள், வண்ணம், சுவை, வனப்பு இதை பொருத்தணும். இதற்கான பதில், தமிழில் இருக்கிற குணம் 10 குணம் இருக்குது. தமிழில் வண்ணங்கள் 100 வண்ணங்கள் இருக்குது. தமிழில் சுவை 9 இருக்குது. தமிழில் வனப்பு 8 இருக்குது. அடுத்த வினா, காதுளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் பொலிய சூடி நீதியுளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்குதமிழ் நீடு வாழ்க என்று பாடியவர் யார்? இப்படி பாடியவர் சுத்தானந்த பாரதியார். சுத்தானந்த பாரதியார். அடுத்த வினா பாருங்க, கடைசி வினாங்க. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு தலைப்பையும் நம்ம லைன் பை லைன் கொஷினாக வீடியோ போட்டுட்ருக்கோம். ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் இன்டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் பார்த்துருங்க. அடுத்தடுத்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கான பிளேலிஸ்ட்டை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, கடைசி கேள்வியை பாருங்கள். கவியோகி என அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சுத்தானந்த பாரதியார். கவியோகி சுத்தானந்த பாரதியார். ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே ஒரு கேள்வியை உங்ககிட்ட கேட்குறேன். பாரதியாருக்கு என்ன சிறப்பு பேர் இருக்குது? பாரதிதாசனுக்கு என்ன இருக்குது? பெருஞ்சித்திரனாருக்கு என்ன இருக்குது? இதை நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் போட்டு விடணும். கமெண்ட்டில் போட்டு விடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவுக்கான லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் வந்திருக்கும், அதை பாருங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி.